பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் எப்பவுமே போராட்டம், பிரச்சனை, சண்டை, பிரிவினை இப்படியே தான் இருந்துகிட்ருக்கோம். சமாதானமே இருக்காது. தினந்தோறும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு விடுதலையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த புதிய வருஷத்தில் 1ஆம் தேதி இங்கே தீர்க்க தரிசனம் பெருவிழா நடந்துச்சு. வந்ததும் இங்கே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நம்பிக்கையுள்ள சிறுகுகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று. அந்த வசனத்தை இறுக பிடிச்சிட்டு தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணுவேன். காலையிலையும் மாலையிலையும் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரியிலும் நடுராத்திரியிலும் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆனால் போராட்டம் பயங்கரமாக ஆயிடுச்சு. குடும்பமே பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. என் பெரிய பிள்ளைக்கு வேலை இல்லாமல் அவன் டிப்ரெஷனில், என் சின்ன பையனும் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு போயிடுவான். ஆனால் வீட்டுக்கு வரமாட்டான், ஃப்ரெண்டில் வீட்டில் தங்கிப்பான். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தான். நாங்களும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் இந்த தடவை ரொம்ப சிவியராக ஆகி அவங்க அப்பா வந்து உண்மையை வந்தான்னா வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு நான் ஃபீஸும் கட்ட மாட்டேன் காலேஜுக்குன்னு சொல்லிட்டாரு. நான் ராத்திரி பூரா உட்காந்து அழுது ஜெபம் பண்ணேன். என்னைக்கு என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என்னைக்கும் என்ன வாழ்க்கை இது, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு தூங்காமல் நைட் பூரா அழுது காலையில் அந்த மங்கள வார்த்தையை கேட்கும்போது ஐயா சொன்னார், உன் குடும்பம் சதிஞ்சு போவாது, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுன்னு சொன்னார். அந்த மங்கள வார்த்தையில் அது கேட்டதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்குறாருன்னு. வனசஞ்சாரியாக சுற்றிட்டு இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வீடு வந்து சேவார்கள்னு சொல்லி சொன்னார். அடுத்த நாள் மங்கள வார்த்தையில் அதே மாதிரி அன்றைக்கி சாயந்தரமா என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறம்மான்னு சொன்னான். சீக்கிரம் வந்து சேரட்டா வீட்டுக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் வீடு வந்து சேர்ந்தான். அப்போ அவங்க அப்பா வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணார். சேர்க்காம சண்டை போட்டு அப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பின்ன வந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு. அவர் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்காக திரும்பி ராத்திரிலாம் அழுது ஜெபம் பண்ணும்போது அடுத்த நாள் மங்கள வார்த்தையில் அவர் சொன்னார், மனுஷ கண்களை தயவுன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்கோட இருந்து முடிஞ்சதும் போய் அவரோட பேசினேன். எப்படியாவது பிள்ளையோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுங்க, எப்படியாவது ஃபீஸ் கட்டிடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அவர் கண்ணில் தயவு கிடைக்க கிருபை செய்து ஃபீஸையும் கட்ட வச்சாரு. அதுக்காக கட்டது பரிசுத்த நமக்கு கோடி சேர்க்கிறோம். நான் சாட்சி சொல்லணும், எவ்வளோ சொல்லணும். இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா அன்பரின் பாதத்தில் நான் 2014 2018 வந்துருந்துருக்கேன். இப்போது நான் கரண்ட் ஜாபில் இருக்கிறேன். இன்றைக்கி வாடகை கொடுக்குறது, டைட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த ப்ரேயருக்கு வந்ததான் அடியன் மூலமாக எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். முதல்ல ரொம்ப தர கஷ்டம். இப்போ ரீசெண்டாக சொல்லணுன்னா எவ்வளோ சாட்சி இருக்குது. அந்த 5 years இருந்த சாட்சி மட்டும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஐ ஹேட் அ ஹார்ட் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஆன்ஜியோ பண்ணணும் நாங்க. அப்புறம் நான் இந்த ப்ரேயருக்கு போய் பிரதர்கிட்ட ஜெபிச்சிட்டு போனேன். அன்றைக்கி அந்த பிளாக்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர். தைரியமாக போகலான்னு நடக்க ஆரம்பித்தேன். ஸோ ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு காட். செகண்ட்லி யாருக்கும் நான் வந்து செக் 1 lakh அவங்ககிட்ட நாங்கள் வாங்கவே இல்லை. 10,000 தான் நான் வாங்கினேன். நான் தைரியமாக 1 lakh செக்கு கொடுத்துட்டேன். ப்ரேயர் மெசேஜில் வந்து இங்கே ஒருத்தர் யாரோ 1 lakh செக்கு கொடுத்துருக்கீங்க, அது ஆண்டவர் வந்து சிலுவையில் அரைஞ்சு விட்டார்னு சொல்லி இது பண்ணிட்டான். அந்த அம்மா அப்புறம் நெக்ஸ்ட் டே 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 வாங்கினாங்க. நான் போய் சொல்லிட்டேன் 1 lakh உங்ககிட்ட கேட்டேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இந்த வேலையில் கிடச்சது 10 வருஷமாக இருக்கிறேன். அப்போ பிரதர் சொன்னார், நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களை மகிமைப்படுத்த போகிறாருன்னு சொன்னார். அப்புறம் இந்த ஆஃபீஸில் வந்தோடனே நான் தான் ஆல் இன் ஆல் ப்ரொடக்ஷன் மாதிரி இருந்தேன். அப்புறம் எனக்கு தெரியாது 15 பேர் எனக்கு விரோதமாக வந்து செய்வினை செஞ்சுருக்கோம். எனக்கு தெரியாது. காலெல்லாம் ரத்தம் பிளட்டு வந்துட்டே இருக்கும். அவங்க சிஸ்டர் கூட தெரியும், எப்படியோ யார் மூலமாக கேட்டுண்டு பிரதர் எப்படியோ நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அவர் சொன்னார் மான் கால் போல் நடக்கும்னு சொல்லி கால் எனக்கு சரியாயிடுச்சு. ஸோ ஐ ரியலி தேங்க் யூ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு முன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்ற வார்த்தையின்படி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யும்படி இன்றைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல மங்கள வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணினீர்.
எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் தெரியுமா? முதலாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம்னா ஆண்டவருடைய பெயரை சொன்னாலே அங்க ஒரு விடுதலை வரும். ஆண்டவருடைய பெயர்ல ஒரு அற்புதம் இருக்கிறது. நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். ஆண்டவருடைய பெயரை சொல்லி நிறைய காரியத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறீங்க. நிறைய இடத்துல ஆண்டவருடைய பெயரை சொல்லி பெரிய பிரச்சனைகளிலிருந்து நீங்க மீண்டு வந்திருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இயேசுநாதருடைய பெயரை பயன்படுத்தினா எனக்கு ஒரு நல்லது நடக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. பொதுவாக சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த அதிகாரியுடைய பெயரை சொன்னேன், அதனால என்னை மீட்டு விட்டாங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள ஒரு விஐபியுடைய பெயரை சொன்னாலே அதிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான பொல்லாப்பு இல்லாம விடுறதை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க பரலோக அப்பாவுடைய பெயரை சொன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு விடுதலை வரும், பெரிய விடுதலை வரும். அதுதான் இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 143:11 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்கள் ஆக்கிவிடும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா உங்க பேரை நான் சொல்லுகிறதுனால எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதுல ஒன்று ஜெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். வியாதியோடு வருகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஜெகோவா ராஃபா என்கிற நாமத்தை உச்சரித்து, ஆண்டவரே உமக்கு ஜெகோவா ராஃபா சுகம் கொடுக்கிற தேவன் என்று ஒரு பெயர் இருக்கிறது, அந்த தேவனாய் இவர்கள் வாழ்க்கையில எழுந்தருளி வாரும் என்று சொல்லும் பொழுது அந்த வியாதியை குணமாக்கும்படி ஜெகோவா ராஃபா என்கிற பெயர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறது. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று தாவீது சொல்லுகிறது. இந்த இடத்துல பார்க்கிற சங்கீதக்காரன், ஏன்னா அவன் நிறைய இடத்துல ஆண்டவருடைய பேரை சொல்லி சொல்லியே ஜெயிச்சவன். அன்றைக்கு கோலியாத்தை ஜெயிக்கும் போது என்ன சொன்னான் தெரியுமா? நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்துல வருகிற, நான் யாருடைய சாதனத்துல வர்றேன் தெரியுமா? யாருடைய நாமத்துல யாருடைய பேர்ல வர்றேன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்திலே வருகிறேன். அங்கே என் ஆண்டவருடைய பெயரை அவன் அந்த இடத்துல உச்சரிக்கிறான். ஜெகோவா நிசி என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, வெற்றி கொடுக்கிற தேவன். அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது, அவன் வெற்றியை பெற்றுக் கொண்டான். எனவே தான் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிறைய இடத்துல நான் உயிர் பிழைச்சிருக்கிறேன். அவன் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா? எதுல நின்ன கோலியாத்து, இன்னைக்கு உன்னை கொன்னு பட்சிகளுக்கு இரையாக்கி போடுறான், அப்படின்னா இன்னைக்கு உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்றான். அவனால சாகடிக்க முடியல. ஆனா எவனை அவன் அற்பமா நினைச்சாலும் அவன் கோலியாத்தை சாகடித்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பயன்படுத்தினது என் ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பெயரை உச்சரித்தான். சிலர் எந்த பிரச்சனையில போய் காலு தடுக்கினா கூட இயேசுவேன்னு கூப்பிடுவான். அது இயேசுடைய நாமத்தை அவன் உச்சரிக்கிறதற்கு அடையாளம். தலை தட்டுற இடத்துல போய் ஐயோ தலை தட்டினோட இயேசுவேன்னு கூப்பிடுவான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய உயிர் பாதுகாப்பு கிடைக்கிறது. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவனுடைய அனுபவத்தில் தான் சொல்ற, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி நிறைய இடத்துல நான் உயிர் பழச்சி வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறான். இன்னைக்கு பிறகு என்ன பிரச்சனையில மாட்டினாலும் நீங்க போகும்போது இயேசுவே நீர் என் கூட வாரும், இயேசுவே இந்த காரியத்தில் எனக்கு நீங்க துணை நில்லும் என்று சொல்லி நீங்க உச்சரிக்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. எபெனேசர் என்று ஒரு பெயர் உண்டு. சில நேரங்களில் சிலர் உதவி கேட்டு வருவார்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது எபினேசர் என்கிற பெயரை உச்சரித்த நாட்கள் எவ்வளவோ. இந்த எபினேசர் என்கிற பெயர்ல எத்தனையோ பேருக்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடி எபினேசராக உதவி வாங்கி கொடுத்திருக்கிறேன். எனக்கு தெரியும். நான் கண்ணெதிரிலே நித்தமும் ஆண்டவருடைய பெயர்களையும் நாமத்தையும் உச்சரித்து உச்சரித்து ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே போராடி வழக்காடி காரியங்களை பெற்று கொடுக்கிற ஒரு தேவ மனுஷனா என்று சொல்லுகிறேன். அவருடைய பெயர்ல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. பிசாசுகள் இயேசுன்னு சொன்னாலே நடுநடுங்குது. ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை, சின்ன வயசு பிள்ளை, பயங்கர ஆட்டம். அது எத்தனை பேர் பிடிச்சாலும் அடங்காது. அது சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் ஆகிற நேரத்தில் ஒல்லி இப்படி எலும்பு தோலுமா வந்து அந்த தாயார் அவங்களுடைய மாமா எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கூட்டுட்டு வந்தாங்க.
அது பேசாது. இயேசுடைய நாமத்தை சொன்னாலே காதை பொத்திக்கும். அப்படின்னா அதுக்கு தெரிகிறது, இந்த நாமத்தினால என்ன துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கு தெரியும், நான் ஜீசஸ்னு சொன்ன போது உடனே காதை பொத்தி கொள்ளும். ஏன்னா அதுக்கு தெரியும், அந்த நாமம் காதுக்குள்ள போனா உள்ளக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்திறன்னு அதுக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த வாலிப மகள் ரொம்ப நாளா சாப்பிடல, வாயை திறக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மத்தியானம் ஆகுது, சாப்பிடல, அப்படி இத்தனை நாளா சாப்பிடாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் சொன்ன பொழுது அப்படியே என்னுடைய இருதயம் ஒட்டஞ்சு போயிடுச்சு. அதனால எலும்பும் தோலுமா மாறிச்சு. வாய் அப்படியே கட்டி இறுக்கி வச்சுட்டு இருக்கோம். இயேசுவின் நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், உடைய வாய் இப்பொழுது திறக்கப்படுவதாக சொன்னேன். அடுத்த நிமிஷம் வாய் திறந்துருச்சு. தண்ணி குடிக்குது, சாப்பிட மாட்டேங்க. அதன் பிறகு அந்த பிள்ளையுடைய குடல்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, பசி எடுக்க கூடாதபடிக்கு குடல்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையுடைய குடல்களிலிருந்து உன் கையை பிடுங்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பாடு. ஹல்லேலூயா. வாங்கிட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணி அந்த ஆகாரத்தை அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 25 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சாப்பிட்றாங்க. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, யாராவது இந்த வாயை எப்படி கோடை இப்படி பிடிச்சிட்டு வாயை பிளந்து வச்சு ஏதாவது ஜூஸோ கஞ்சியோ ஃபுல்லாக உடைச்சி, ஏதோ ஒரு நாளைக்கு எப்படியாவது 4-5 பேர் போராடி பிடிச்சி வச்சுட்டு, அதுவும் வாந்தி பண்ணிருமா, அதுக்காக வேண்டி இப்படியே பிடிச்சி வச்சுட்டு தடை விடுவாங்களாம். 25 நாள் கொடுமை. இயேசுவின் நாமத்தை உச்சரித்த ஒரே நாளில் விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. அன்னைக்கு முதல்ல மத்தியானம் சாப்பிட்டா, அதன் பிறகு வாய் கட்டி இருந்த அந்த வாயை கட்ட அவுத்து ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணின பொழுது, அதுக்கு பிறகுதான் அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சா. சாயங்காலத்துக்குள்ளால டிஸ்சார்ஜ் அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டோம். பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அந்தந்த பெயருக்குள்ளால ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களைத்தான் தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கணும். வீட்டில் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? யெகோவா ஷாலோம் என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு. யெகோவா ஷாலோம், இன்றைக்கு என் வீட்டிலே நீர் எழுந்தருளி வாருன்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கிற சமாதான கேடுகள் உடைக்கப்படும். நான் அநேக இடங்களிலே குடும்பங்களுக்கு ஜெபிக்க போகும் பொழுது, எதுக்காக ஜெபிக்கிறேன்னு இல்லையோ, குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த வீட்டிலே யெகோவா ஷாலோம் நிலை நிற்பீராக. வீடுகளை பிரதிஷ்டை பண்ண போகும் பொழுது கட்டாயம் யெகோவா ஷாலோமை அந்த வீட்டிலே நிரந்தரமாய் தங்கி இருக்கும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து யெகோவா ஷாலோமுக்கு அந்த வீட்டிலே இந்த பிள்ளைகள் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என் இயேசுவினுடைய நாமங்கள் எத்தனை இருக்கிறதோ, பெயர்கள் எத்தனை இருக்கிறதோ, அது அத்தனையும் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுத்துங்கள். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையை பயன்படுத்தினா போதும், எல்லா அண்ட சராசரங்களுடைய கால்களும் கீழே முடங்கும் அவருடைய நாமத்துக்கு கீழே என்று வேதம் சொல்லுகிறது. மனோவா தம்பதியரை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்திருக்கிறீர்கள். ஒரு நாள் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்த மனோவாவுடைய மனைவியை சந்திக்க தேவன் அவள் இருந்த வீட்டிற்கு இறங்கி வருகிறார். வந்து அவளோடு கூட பேசுகிறார். நீ கன்சீவ் ஆகி அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாய், ஒரு ஆண் பிள்ளையை நீ பெற்றெடுக்க போகிறாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு அவருடைய புருஷன் வந்த உடனடியாக இவர் சொன்னா, ஒரு மனுஷன் தேவதூதன் மாதிரி ஒரு மனுஷன் வந்தார். அவர் வந்து என்கிட்ட உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஒரு ஆம்பளை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனார். அப்போ அவங்க புருஷன் கேட்டார், வந்தவருடைய பேர் என்னன்னு நீ கேட்டியா? அப்போ அவர் சொன்னா, இல்லை நான் கேட்கல. அடுத்த முறை அவர் வந்தா, உங்க பேரை, உங்க நாமம் என்ன, உங்க பேர் என்னன்னு நீ கேட்டுரு அப்படின்னு அவங்க புருஷன் சொல்லிட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது மறுபடியும் அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அப்போதான் அவங்க கேட்குறாங்க, உங்க பேர் என்னான்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா, உங்க நாமம் என்னவென்று நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அழகான வசனம் நியாயாதிபதிகள் 13:18 சொல்லுகிறது. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். கண்டிப்பா என் பேர் என்னன்னு உனக்கு தெரியணுமா, என் பேரு அதிசயம் என்று சொன்னார்.
அதிசயம் என்கிற பெயர் யாருடையது தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி பிறக்க போகிற இயேசுவுக்கு பல பெயர்களை கொடுத்தார். அதுல ஒன்று அதிசயமானவர். அப்படின்னா அவர்களை சந்திக்க வந்தது பரலோகத்திலிருந்து இயேசுவே இறங்கி வந்திருக்கிறார். என்னுடைய பேர் என்னன்னு உனக்கு தெரியணுமா? என்னுடைய நாமம் அதிசயமானவர். ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதிசயம் விளங்கினது. அவர்கள் வைத்திருந்த அந்த பலிகள் தூபம் புகை அப்படியே மேலோங்கி வரும் பொழுது அதன் மத்தியிலே என் ஆண்டவர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். அந்த இடத்திலேயும் அதிசயத்தை கண்டார்கள். அதிசயமானவர் என்கிற பேர் காதுக்குள்ள போன உடனே அவளுடைய கற்பத்திலே குழந்தை கரு உருவானது. அவள் அழகான பிள்ளையை பெற்றெடுத்து சிம்சோன் என்று பெயரிட்டாள். பாருங்க, உங்க பேர் என்னன்னு கேட்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் பேர் அதிசயமானவர். அந்த சத்தம் அவள் காதுகளுக்குள்ளே போகும் பொழுது அவளுடைய அடைக்கப்பட்ட கற்பம் திறக்குமே. ஆனால் இன்றைக்கு அதிசயமானவர் என்கிற பெயரை ஊழியக்காரனாய் நான் இந்த பலிபீடத்திலிருந்து உச்சரிக்கும் பொழுது, அது உன்னுடைய செவிகளிலே ஏறும் பொழுது இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போய் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். ஒரு அதிசயம் நடக்கும். அவர் அதிசயமானவர். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளிலே அவர் அதிசயம் வெளிப்படும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு அதிசயம் வெளிப்படும். உன் கற்பத்துக்குள்ளே ஒரு அதிசயம் இப்பொழுது வெளிப்படும். இந்த செவிகள் வழியாக நீ கேட்கும் பொழுது அந்த அதிசயமானவர் என்கிற பெயர் போய் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாத்தையும் இப்ப சால்வ் பண்ணும். எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு சகோதரிக்கு 43 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. அவருடைய மாமா பையன் அன்பரின் பாதத்தில் அவங்களுக்காக ஜெபிக்க வர்றான். அப்போ அவன் ஜெபிக்கிறதுக்காக தனி ஜெப நேரத்தில் என்னிடத்துல சொல்லி ஜெபிச்சுட்டு போயிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவளுடைய திருமண தடைகளை உடைக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒன்று தடைகளை உடைக்கிறவர். தடைகளை உடைக்கிறவர் இதோ எனக்கு முன்பாக போகிறார். அவளுடைய எல்லா திருமண தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அவளுக்கு திருமணம் முடிச்சு ஆண்டவருடைய தலைமையில் நல்லபடியாக திருமணம் முடிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், நீ இப்போ அவளுக்கு திருமணத்துக்காக தான் ஜெபிக்க வந்திருக்கிற. நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். திருமணம் முடிகிற கையோட அவளுக்கு அழகான பிள்ளை பாக்கியத்தை நான் கொடுப்பேன். இவளுக்கு 43 வயசு, வந்த மாப்பிள்ளைக்கு 47 வயசு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை உடைக்கிறவர். ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று. அவர் தடைகளை உடைக்கிறவர். உனக்கு முன்னே போகிறார். அந்த நாமத்தை அது உச்சரித்து அவருடைய பேரை உச்சரித்து அனுப்புனா 43 வயது வரைக்கும் திருமணமாகாமல் இருந்த அவளுக்கு தடைகள் நீங்கி ஆசீர்வாதமான ஒரு திருமண வாழ்க்கை. கரெக்டாக இவளுக்கு 43 வயசு, 47 வயசில் அழகான ஒரு மாப்பிள்ளை செட் ஆகி திருமணமாகி அடுத்த மாதமே அவள் கன்சீவாக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. போன மாதம் அந்த சாட்சியை அவங்க எழுதி கொடுத்துருக்கும் பொழுது அதை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவளுக்கு 43 வயசு, அவனுக்கு 47 வயசு. பாருங்கள், வயசுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அதிசயங்கள் எப்படி நடக்கிறது. வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. இன்னைக்கும் அதே வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அது கற்பத்தின் தடையா இருந்தாலும், சொந்த வீட்டிற்கான தடையா இருந்தாலும், எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும், வியாபார தடையா இருந்தாலும், ஊழிய தடையா இருந்தாலும், இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தனும் அசுத்த ஆவிகளும் உயிரை பறிக்க துடிக்கும் சங்கார தூதனும் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இக்கட்டுக்கள், ஆபத்துக்களை அனுபவித்த என் பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கும்படி, அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆழத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படி அழைத்து கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உச்சரித்த
என் பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகளை உடைக்கிறவர் என்கிற நாமத்தை கொண்ட தேவனே, இந்த நாமத்தை உச்சரித்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். வேலை கிடைக்க கூடாதபடி காணப்படுகிற தடைகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் வெளிதேசத்திற்கு போக முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். திருமணம் நடக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளை உடைக்கிறோம். கற்பத்தின் தடைகளை உடைக்கிறோம். டிரான்ஸ்பருக்கான தடைகளை உடைக்கிறோம். முன்னேற்றத்தின் தடைகளை உடைக்கிறோம். ஆண்டவர் தடைகளை உடைச்சி என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். நிறைஞ்ச மனசுல என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.